Hello viewers, welcome back to my channel kalaivaniillam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹியரிங் மேக்கிங். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்மால் சைஸ்ல ஹியரிங் மேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த இதை எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வந்து நம்ம இயரிங் எப்படி கம்மல் எப்படி செய்கிறது, ஹூக் மாடல் வருது பார்த்திங்கன்னா, அந்த கம்மல் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் வந்து க்ரீன் கலரு பால்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பேஸு ஹியரிங்கு பேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். ஹூக் எடுத்து வச்சுருக்கேன். கோல்டன் பால்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து கோல்டன் பால்ஸு ஸ்மால் சைஸு, அந்த ஸ்மால் சைஸு அது வந்து மைக்ரோ கோல்டன் பால்ஸ்ன்னு கேட்டு வாங்குங்க, லைஃப் வரும். அதே போல் சக்கரையும் அப்படி தான். இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும், ஆனாலும் லைஃப் வரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு வந்து ஃபேட் ஆகாது, நமக்கு ரீயூஸ் கூட நம்ம பண்ணலாம் அதை வச்சு, மெட்டீரியலை வச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. இப்போ வந்து நம்ம பேஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாகவும் இருக்குது, ஸோ நீங்கள் லென்த்தாகவும் இருக்குது, ஷார்ட்டாகவும் இருக்கும். அதுக்கேற்ற உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தது வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டோம்ல பேஸ். இது கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ இதில் வந்து 2 பால்ஸு அந்த ஸ்டோனு அடிஷ்னல் ஸ்டோன் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது ஸோ கோல்டன் பால்ஸு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹூக்கை மாட்டிக்கிறோம். ஸோ நம்மளுடைய இது வந்து அரேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் பால்ஸ் போட்டுட்டீங்க, 2வது க்ரீன் பால்ஸு, செகண்டு வந்து அந்த ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம க்ரீன் போட்டு 2வது அந்த ஸ்டோனை நீங்கள் மேலேயும் போடலாம். நம்மளோட இஷ்டம் தான். நம்மளை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எந்த டைப்பில் அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு அழகாக இருக்குது, நம்மளுக்கு இந்த மாதிரி வேணும், இதில் எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரி கூட எங்கேயாவது பார்க்குறீங்க, அந்த மாடல் நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துகிட்டால் கூட, அந்த மைண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் கம்பல் வந்து ஹியரிங் வந்து பண்ணலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். 5 மினிட்ஸ் கூட ஆகலை. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சது, ஒன் டைம் வாங்கி வச்சது தான் மெட்டீரியல்ஸ்லாம் எப்பவுமே வந்து அதான் சக்கரி, கோல்டன் பால்ஸு, ஹியரிங் பேஸு, ஹூக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் வாங்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் பால்ஸ் அடிஷ்னல் இந்த ஸ்டோன்ஸு இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வாங்கினோன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட வாங்கிட்டு வந்து நம்ம அந்த டைமில் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அப்படி போடலாம். இப்போ வந்து கடையிலலாம் வாங்கி காஸ்ட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மி தான். இப்போ எவ்வளோ பெரிய காஸ்ட்லியாக நம்ம வாங்கி கொடுத்தாலும் எந்த பொருள் வாங்கினாலும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நாம் அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டட் லைக் பண்ணி போட்டுக்குவாங்க. கடையில் கூட வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வந்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து போட்டுப்பாங்க. ஸ்கூல்லேயும் போய் சொல்லுவாங்க, எங்கள் மம்மி போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா அவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து போடுறது வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம போட்டுக்கலாம், நம்மளும் செஞ்சு போட்டுக்கலாம். அப்புறம் தான் ஹூக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடக்கி விட்டுக்குங்க, கீழே விழாத அளவுக்கு. இங்கே பாருங்களேன் 5 மினிட்ஸ் கூட ஆகல, நல்லா அழகாக நம்ம வந்து கம்மல் செஞ்சிட்டோம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து க்ரீன் கலரில் அந்த கோல்டன் அடிஷ்னல் அந்த இது நம்ம ஆட் பண்ணி போட்டோம். ரொம்ப பார்க்குறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் கூட இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செஞ்சு போட்டுக்கலாம். லென்த்தாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி பேஸை வந்து லென்த்தாக போட்டுக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுபோல் மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கோல்டன் பால்ஸு மைக்ரோ அந்த குவாலிட்டி வாங்கிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஒன் டைம் அந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு மட்டும் மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மெட்டீரியல் கூட சாதாரண ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து இப்போ நிறைய கிறிஸ்டல்ஸ் மணிங்கெலாம் நிறைய விற்கிது. ஸோ அது மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வீட்டிலேயே வந்து நம்ம எவ்வளோ அழகாக நம்ம வந்து கம்பல் செஞ்சுட்டோம் பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். க்ரீன் கலருக்கு அந்த கோல்டன் அடிஷ்னல் அந்த பண்ணோம் பார்த்திங்களா க்ரியேட்டிவ், அதுக்கும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹாலிடேஸில் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்தமாரி கம்பலெல்லாம் வீட்டிலேயே நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.